மோர் குழம்புக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு 4 பத்தை தேங்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன், இந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் பாதி, கொஞ்சம் சீரகம், இப்போது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இந்த மிக்சியில் போட்டு இதெல்லாம் நைஸாக அரைச்சிடுங்க. மோர் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிட்டு சவுப்பு மிளகா முழுசாகவே போட்டுடுங்க. பெருங்காயம் போட்டுட்டு இது வெங்காயம் போடணுன்னு இல்லை, நான் அந்த வேணும்னா தாளிக்கலாம், வேண்டான்னா விட்டுருவோம். சின்னதாக நான் கத்திரிக்காய் மோர் குழம்பு வைக்கிறதுனால கத்திரிக்காய் போடுறேன். கத்திரிக்காய் போட்டு சும்மா கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. வதங்கிடுச்சு. உப்பு சரி இல்லைங்களா, இது மோர் குழம்புக்கு அது இப்போ இதை கழுவி தண்ணி ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சும்மா ஒரு அரை வேக்காடு கத்திரிக்காய் வேகட்டும். பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருந்தனால அடி பிடிக்கும், திக்னஸ் ஆகும், உடனே குழம்பு வந்து திக்னஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் தனியாக தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடிடுங்க. இந்த நம்ம மோரை ஊற்றிடலாம். மோர் கடைஞ்சி வச்சுட்டு இந்த மோரை சேர்த்துட்டாங்க. இதை ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டும். வடை போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வடை போடுறதா இருந்தால் இந்த மாதிரி இல்லை, குழம்பு வச்சுட்டு இறக்கிட்டு வடை போடணும். வெண்டைக்காய் வதக்கி பண்ணலாம். வெண்டைக்காய் கூட வதக்கி எடுத்துட்டு குழம்பு கொச்சதும் போட்டு ஒரே கொதியில் இறக்கணும், இல்லைன்னா அது குழஞ்சிடும். கத்திரிக்காய்ன்றதுனால தான் வேக வச்சோம். சவுச்சவுன்னா இந்த மாதிரி வேக வைக்கணும். சேவு போடுவீமா? இந்த கடைங்களில் காரா சேவு கனகனமாக இருக்கும் பாருங்கள், அது கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 2 குழம்பு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு கை போட்டுட்டு நம்ம ஒரு 2 செகண்ட் ஊற வச்சுட்டு எடுத்து சொன்னால் அதுவும் சூப்பராக இருக்கும். கனகனமாக அந்த கடைங்களில் காரா சேவுன்னு கிடைக்கும், அது சிகப்பாக, அதுவும் போட்டோம்னா ரொம்ப நல்லா. குழம்பு மோர் குழம்பு கொதிச்சு ஆயிடுச்சு, அவ்வளோதான். சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. ஆனால் இது மோரை ஊற்றின பின்னால் கொஞ்ச நேரம் பக்கம் வந்து கொஞ்சம் கலக்கி விடுங்கலாம், பொங்கி போயிடும் குழம்பு. மோரை ஊற்றினா டக்குன்னு பொங்கிடும். கொஞ்சம் அது கொதி வர வரைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அது கலரி விட்டு கொதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொதிச்சா அந்த மிளகா வாடெல்லாம் நமக்கு வராது, அதனால தான் கொதிக்க வைக்கிறது. அதான் இந்த குறுக்க கரண்டி வச்சு மூடிட்டு நிறுத்திடுங்க, இறக்கி வச்சிடலாம். உங்களை செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.